அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா முப்படை தலைமை தளபதியாக ராஜா சுப்பிரமணி பொறுப்பேறும். ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் வந்து கவர் ஆகும். ஸோ முப்படை தலைமை தளபதியாக தமிழகத்தை சேர்ந்த ஜெனரல் என்எஸ் ராஜா சுப்பிரமணி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 31ஆம் தேதி இந்திய இராணுவத்தின் துணை தலைமை தளபதியாக இவரது ஓய்வு பெற்றிருக்கார். அதே மாதிரி கர்வால் ரைஃபிள்ஸ் பிரிவின் 8வது பட்டாலியனில் 1985ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கமாண்டன்ட் ஜெனரல் உள்ளிட்ட பதவிகளை வந்து வகித்திருக்கிறார். அதே மாதிரி ஆபரேஷன் ரைனோ நடவடிக்கையின் போது கமாண்டராக இவர் வந்து பணியாற்றிருக்கிறாரு. ஸோ என்னென்ன அவார்டுகள் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பரம் விசிஷ்ட சேவா, அதி வசிஷ்ட சேவா, சேனா மற்றும் விசிஷ்ட சேவா உள்ளிட்ட அந்த அவார்டுகள் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்தியாவினுடைய முதல் முப்படை தலைமை தளபதியாக, அதாவது சிடிஎஸ் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ், ஸோ இதனுடைய முதல் தளபதியாக முன்னாள் இராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்கள் 2020ஆம் ஆண்டு முதலாக நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா அவர் ஒரு விபத்தில் வந்து இறந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு அனில் சௌகான் அவர்கள் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி 2வது முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருப்பார். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த பதவி காலம் முடிவடைந்ததை பொறுத்து தான் ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து 3வது முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இவருடைய பூர்வீகம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம். இவர் வந்து பாகிஸ்தான் மற்றும் சீன விவகாரங்களை கையாள்வதில் நிபுணராக இருந்திருக்கார்.